போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, கல்வித்துறை, சுகாதாரத்துறை என்று எல்லா துறைகளையும் பாதிக்கின்ற ஒரு நெருக்கடியாக இந்த நெருக்கடி காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைய நிலையில் விவசாயிகள் மிகவும் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான உரம், அவர்களுக்கான நாசினிகள், அவர்களுக்கான போக்குவரத்து தேவைகள் பற்றிய விடயம், தமது நிலங்களை பண்படுத்துவதற்கான எரிபொருள் போன்ற விடயங்களில் மிகவும் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு உத்தரவாதம் அளிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. ஏனென்றால் எமது நாட்டின் பிரதானமான உற்பத்தியாக விவசாயத்துறை காணப்படுகின்றது. சர்வதேச நிலையில் ஏற்பட்ட போர் காரணமாக ஒரு எரிபொருள் சக்தி நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கையையும் அது வேகமாக பாதித்து வந்திருக்கின்றது. இந்த நெருக்கடியானது கூடுதலான எமது துறைகளை பாதித்திருக்கின்றது. விவசாயத்துறை, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, கல்வித்துறை, சுகாதாரத்துறை என்று எல்லா துறைகளையும் பாதிக்கின்ற ஒரு நெருக்கடியாக இந்த நெருக்கடி காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைய நிலையில் விவசாயிகள் மிகவும் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான உரம், அவர்களுக்கான நாசினிகள், அவர்களுக்கான போக்குவரத்து தேவைகள் பற்றிய விடயம், தமது நிலங்களை பண்படுத்துவதற்கான எரிபொருள் போன்ற விடயங்களில் மிகவும் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு உத்தரவாதம் அளிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. ஏனென்றால் எமது நாட்டின் பிரதானமான உற்பத்தியாக விவசாயத்துறை காணப்படுகின்றது. எனவே விவசாயிகளும் விவசாயத்துறையில் ஈடுபடுகின்றவர்களும் சோர்ந்து போகாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டிய அவசிய தேவை அரசுக்கு இருக்கின்றது. எனவே விவசாயிகள் இந்த இடத்தில் அரசாங்கத்தை மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எரிபொருள் ஏற்றம் என்பது அவர்களுடைய அந்த உற்பத்தி துறையை அதிகமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றபடியால் அவர்களுக்குரிய நிவாரணங்கள் அல்லது மானியங்கள் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இதைவிடவும் நாங்கள் சொல்லப்போனால் இந்த மின்சாரத்துறையின் மூலமாக ஏற்படுகின்ற இந்த கட்டண உயர்வுகள், எரிவாயுக்கான உயர்வுகள் என்பது ஒவ்வொரு குடும்பத்தையும், குறிப்பாக சொல்லப்போனால் ஏழைகள், நடுத்தர வர்க்க குடும்பங்களை அதிகமாக பாதித்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பற்றி அரசு கூடுதலாக சிந்திக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அதேவேளை அடுத்த கட்டமாக பார்த்தால் கல்வித்துறை, சுகாதாரத்துறை என்பவற்றை எடுத்து பார்க்கலாம். இந்த கல்வித்துறையிலும் கூட இந்த போக்குவரத்து செய்கின்ற அரச உத்தியோகஸ்தர்கள் மற்றும் அடுத்ததாக மாணவர்களுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த யுத்தம் எவ்வளவு காலம் தொடரப்போகின்றது என்பது எமக்கு தெரியாது. வல்லரசு ஒன்றின் இருமாப்பு காரணமாக இந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே அரசு வினைத்திறனாக முகாமைத்துவம் செய்வதன் மூலமாக இந்த நெருக்கடியில் இருந்து மக்கள் மீள்வதற்குரிய வழிவகையை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதேவேளை கல்வித்துறையை பொறுத்தமட்டில் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். அண்மையில் GCAL காப்போத்தா உயர்தர பரீட்சை முடிவுகள் வந்திருக்கின்றன. இந்த பரீட்சை முடிவு பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அடுத்த கட்டமாக வரப்போகின்ற பரீட்சை முடிவு எப்படி இருக்க போகின்றது என்பது பற்றியும் சிந்திக்க வேண்டும். கடந்த அந்த முடிவின் போது முதலாவது இடத்தில் மாவட்ட மட்டத்தில் கொழும்பு மாவட்டம் காணப்படுகின்றது, காப்போத்தா உயர்தர அந்த அடைவின்படி. இரண்டாவது இடத்தில் மன்னார் காணப்படுகின்றது, மூன்றாவது இடத்தில் புத்தளம் காணப்படுகின்றது, நான்காவது இடத்தில் களுத்துறை, ஐந்தாவது இடத்தில் மட்டக்களப்பு, ஆறாவது இடத்தில் யாழ்ப்பாணம் காணப்படுகின்றது. எனவே இங்கு 3 சிறுபான்மை மக்கள் வாழுகின்ற மாவட்டங்கள் இந்த 6 இடங்களுக்குள் வந்திருக்கின்றன. அதற்காக உழைத்த அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள், அதிபர்கள், மாணவர்களை நாங்கள் பாராட்டிக் கொள்ளுகின்றோம். அதேவேளை இன்னும் ஒரு பக்கத்தில் பார்க்கின்ற போது எங்களுடைய சாதாரண கிராமத்தில் வாழுகின்ற மக்கள் இந்த எரிபொருள் நெருக்கடி காரணமாக தங்களுடைய பல வேலைகளை ஆற்ற முடியாத நிலையில் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் அரசுக்கு நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதேவேளை இந்த விவசாயிகள் எதிர்நோக்குகின்ற பல்வேறு பிரச்சனைகளில் யானை தாக்கம் என்பது மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. இதுவும் இந்த எரிபொருள் நெருக்கடியோடு சம்பந்தப்படாது விட்டாலும் கூட இது விவசாயிகளை அதிகமாக பாதிக்கின்றது. அண்மையில் நான் வருகின்ற போது செங்கலடி நகரத்திற்குள்
யானைகளின் அட்டகாசம் அதிகமாக இருந்ததன் காரணமாக அந்த கருப்பு பாலம் என்கின்ற இடத்தில் விவசாயி ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கின்றார். புது மண்டபத்தடியிலும் கூட இந்த யானைகளின் அட்டகாசம் காரணமாக சின்னவன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கின்றார்.